வணக்கம். நான் உங்கள் தளபதி குமரன் பேசுறேன். ரீசென்ட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூர்யா அவர்கள் நடித்த கங்குவா படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதோட விமர்சனம் ரொம்ப மோசமா இருந்தது. ஏன்னா, படம் கதையே ஒண்ணும் பெருசா இல்ல படத்துல. அதே மாரி கிராபிக்ஸ் காட்சிகள் சரியா ஒர்க் ஆகல. விஎஃப்எக்ஸ் சரியா அவங்க பண்ணல. அ எல்லாத்துக்கும் மேல படம் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் சரியா வேலை செய்யல. படத்தோடைய சவுண்ட் சிஸ்டம் ரொம்ப இரைச்சலாவே இருந்தது. இது நெறைய மக்களுக்கு தலைவலியும் குடுக்க ஆரம்பிச்சதுனால, படத்தோட பாக்ஸ் ஆஃபிஸ் பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்ல. இது ரிவ்யூஸ் மூலியமா நெறைய பேத்துக்கு தெரிய வந்ததுனால, நாளுக்கு நாள் படத்த பார்க்க வரவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு, அ சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த அமரன் படத்துக்கு ஷோஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது லேட்டஸ்ட் தகவலா நமக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து ஜோதிகா அவர்கள், சூர்யா அவர்களுடைய மனைவி. அவங்க இத பத்தி அ ஒரு அறிக்கை Twitterல விட்டுருக்காங்க. அதாவது படம் நல்லா தான் இருக்கு. முதல் 30 நிமிடங்கள் தவிர்த்துட்டு, மீதி படமெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. குறிப்பா ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அருமையா வந்திருக்கதாகவும், அ அதேமாரி சில விமர்சனங்களால தான் படம் வீழ்ச்சி அடையுது பாக்ஸ் ஆஃபீஸ்ல அப்படிங்கிற மாரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவங்க உண்மையா சொன்னது அப்படின்றது தெரியல. இதுக்கும் மேல அது அவங்க ஒரு ஃபேனா சொல்றாங்க. சினிமாவோட ஃபேனா சொல்றாங்க. அவங்க சூர்யா அவர்களுடைய மனைவியா சொல்லல அப்படின்னும் அதில பதிவு செஞ்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்ம ஏத்துக்கிறது அப்படின்னும் நம்மளுக்கு தெரியல. அ எப்படி பார்த்தாலுமே கங்குவா திரைப்படம்ங்கிறது சூர்யா அவர்களுடைய அந்த அ படத்தொகுப்புல ஒரு கருப்பு பக்கமா தான் இருக்கும். அதனால இனிமேயாவது சூர்யா அவர்கள் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து, அதற்கு நன்கு உழைச்சு, அத மக்களுக்கு பிடித்த அவரோட ஃபேன்ஸுக்கு, அப்புறம் மக்களுக்கு பிடித்த விதமான கதாபாத்திரங்கள அவர் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாவும் நம்ம வச்சுக்கிறோம். அ இந்த மாரி தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்க மேலும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது தளபதி குமரன். நன்றி.